வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தமிழகத்தில் மாணவ சமுதாயத்திற்காக கடந்த 10 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்றால் என்ன? இதில் மத்திய அரசின் பங்கு என்ன? மாநில அரசின் பங்கு என்ன? தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு என்ன? என்ற பல்வேறு விவாதங்களுடனும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட தகவல்களுடனும் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் வே. ஈஸ்வரனுடன் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். கல்வி சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நான் சொல்ல இருக்கின்ற கருத்து மிகவும் முக்கியமான கருத்து. இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் நீட் என்பது ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது. நீட் மூலம் தமிழ்நாட்டில் சேருகின்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை 10,000 பேர் ஒரு ஆண்டுக்கு. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய சேர்க்கை குறித்து சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 15 ஆண்டுகளாகிறது. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் சேருகின்ற இந்த சேர்க்கையை முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய, எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, அந்த மாணவனுக்கு கல்வி உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். கோடீஸ்வரனுக்கு ஒரு பள்ளி, லட்சாதிபதிக்கு ஒரு பள்ளி, ஒன்றுமில்லாதவனுக்கு ஒரு பள்ளி என்கின்ற பல தட்டுக்களில் இன்றைக்கு கல்வி மாறிவிட்டது. எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் கட்டணம் வாங்குகின்ற பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கூடத்திலும் ஏழை மாணவர்கள் 25% சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். பணம் இல்லை என்பதற்காக எந்த பள்ளியிலும் ஒரு மாணவனுக்கு சேர்க்கை மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, சிறப்பாக இந்த சட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் வேதனையாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கான தகவல்களை தமிழ்நாடு அரசிடமிருந்து நாங்கள் பெற்றோம். அதை ஆய்வு செய்த பிறகுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சட்டத்தின் மூலம் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டோம். ஆனால் வருடத்திற்கு வருடம் இந்த சட்டம் அமுல்படுத்துவதில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. 2013-14 8575 பள்ளிக்கூடத்தில் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் 2023-24 10 ஆண்டுகளுக்கு பின்பு 1000 பள்ளிகளில் இந்த சட்டம் அமுல்படுத்தாமல் 7500 பள்ளிகளில் மட்டுமே இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. 1000 பள்ளிகள் இந்த சட்டத்திலே இருந்து விலகி போய்விட்டன. இதற்கு யார் காரணம்? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு சேர்க்கை விதிமுறைகளில் பல்வேறு வடிகட்டல்களை புகுத்தி இதன் மூலம் மாணவர்களுடைய சேர்க்கையை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். வேடிக்கையாக இருக்கிறது. 2017-18 ஆண்டில் எல்கேஜி, யூகேஜி படிக்கின்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை, இந்த சட்டப்படி சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 1,80,000 பேர். ஆனால் அதே கடந்த ஆண்டு 2023-24 கல்வியாண்டில் 1,33,000 பேர் மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 50,000 பேர் குறைந்து போய்விட்டார்கள். வருட வருடம் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிப்பதை விட்டுவிட்டு வருட வருடம் சேர்க்கை எண்ணிக்கையை குறைத்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு.
எப்படியாவது இந்த சட்டத்தின் மூலம் முழுவதுமாக தொடர்ந்து மாணவர்களை இந்த சட்டத்தின் மூலம் சேர்க்காமல் இருப்பதற்கான ஒவ்வொரு விதிகளையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு செலவிட்ட தொகை 120 கோடி. ஆனால் கடந்த ஆண்டு செலவிட்ட தொகை 77 கோடி. செலவிடுகின்ற தொகையை குறைக்கிறது, சேருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த சட்டம் அமல்படுத்தக்கூடிய பள்ளிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து போயிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசு. இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கின்றது. இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி கொடுக்கின்ற கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது, மாநில அரசிற்கு இருக்கிறது, உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு இருக்கிறது, அரசு பள்ளிகளுக்கு இருக்கிறது, தனியார் பள்ளிகளுக்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன கடமை என்பதை இந்த சட்டம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கும் கடமை இருக்கிறது. அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தில், அரசாங்கம் சொன்ன கட்டணத்தில் அந்த மாணவனை சேர்த்து கொண்டு அந்த மாணவனுக்கு முழுமையான கல்வியை தர வேண்டும் என்பது தனியார் பள்ளிகளினுடைய கடமை. அந்த தனியார் பள்ளிகளை இந்த கடமையை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு, நிறைவேற்ற வைக்கின்ற பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் தனியார் பள்ளிகளை இந்த சட்டத்திலே இருந்து விலக்களித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஒரு மாணவனுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வருடத்திற்கு இந்த சட்டத்தின் மூலம் செலவழிக்கின்ற தொகை வெறும் 6000 ரூபாய் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டத்தில் ஒரு மாணவனுக்கு கல்வி கொடுக்கணும்னா அந்த மாணவனுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது, மாநில அரசாங்கம் பணம் கொடுக்குது, அந்த தனியார் பள்ளியும் ஒரு பங்கு பணத்தை இதில் போடுறாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை வாங்கி கொண்டு அந்த மாணவனுக்கு கல்வி அளிக்கின்ற பொறுப்பு அந்த தனியார் பள்ளிகளுக்கும் உண்டு. அதனால் என்னென்னா, 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை படிக்க வைக்கிறாங்க. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், தனியார் பள்ளிகள். அதனால் குறைந்த கட்டணமாக இருந்தாலும் சரி, அதை பெற்றுக்கொண்டு அந்த மாணவனுக்கு கல்வி அளிக்க வேண்டிய கடமை தனியார் பள்ளிகளுக்கு இருக்கிறது. அப்போது இப்படி ஒரு வாய்ப்பு இந்த சட்டத்தின் மூலம் கிடைத்தாலும் கூட, குறைந்த கட்டணத்தில் மாணவர்களை சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்தாலும் கூட, தமிழ்நாடு அரசு முழுமையாக தீவிரமாக செயல்பட்டு நேர்மையாக இந்த சட்டத்தை அமுல்படுத்தி லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை நீர்த்து போகின்ற வகையில் புதிய விதிகளை உருவாக்கி இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சார், இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் தனியார் பள்ளிகளுக்கு அரசு பணம் தருவதற்கு பதிலாக அந்த பணத்தை அரசு பள்ளிகளுக்கே கொடுத்து அரசு பள்ளியை இன்னும் மேம்படுத்தலாமே? சரியான கேள்வி. ஒரு சிலருக்கு இந்த கேள்வி கேட்க தோணும். இப்போது காப்பீட்டு திட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க அரசாங்கம். எந்த தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் அரசாங்கம் பணம் கொடுக்குது. ஏன் அரசு மருத்துவமனையே தரம் உயர்த்தி எல்லாத்தையும் அரசு மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமில்ல? அப்போ காப்பீட்டு திட்டத்தை கைவிட்டலாமில்ல? இது நடக்குமா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி தான் இது. அந்த மக்கள் எங்கே விரும்புகிறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்தை தேடிக்க போயக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும். இன்னொன்று பாருங்கள், தனியார் பள்ளிக்கூடத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி ஒரு மாணவனை சேர்த்தனோம்னா அந்த மாணவனை படிக்க வைக்கிறதுக்கான அந்த செலவு தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்லை. இப்போது அரசு பள்ளியில் ஒரு மாணவன் படிக்கிறான்னா அந்த மாணவன் படிக்கக்கூடிய முழு செலவும் தமிழ்நாடு அரசு. ஆனால் தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி ஒரு மாணவன் சேர்ந்தா அந்த மாணவன் படிக்கிற செலவில் 60% மத்திய அரசாங்கம் கொடுத்துட்றாங்க, 40% மாநில அரசாங்கம் கொடுக்குது. இது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 10,000 ரூபா கொடுக்குறான்னு சொன்னால் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அந்த ஸ்கூல் 50,000 ரூபா ஃபீஸ் வாங்குறான். அப்போது 40,000 ரூபா அந்த தனியார் பள்ளிகள் அந்த பையனுக்கு கொடுக்குது. 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையினுடைய கல்விக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
யோசிச்சு பார்க்கணும். அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசு 10% நிதி கொடுத்து 90% நிதியை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருந்தும் வாங்கி அந்த பையனுக்கு படிக்க வைக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தா தமிழ்நாடு அரசுக்கு இது பெனிஃபிட் தானே. குறைஞ்ச செலவில் அவன் விரும்புகிற கல்வியை, அவன் விரும்பக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கல்வியை கொடுக்க முடியுமா இல்லையா? அப்போ இது யாருக்கு பெனிஃபிட்டு? அந்த குழந்தைக்கு பெனிஃபிட்டா இல்லையா? தனியார் பள்ளிகளுக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு இருக்கிறது என்பதை சட்டம் சொல்கிறது. இப்போது அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது, பெற்றோருக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. அந்த குழந்தைக்கு கல்வி தருவதற்கான பொறுப்பு தனியார் பள்ளிக்கூடத்திற்கும் உண்டு. 75% மாணவர்கிட்ட அதிகமான ஃபீஸ் வாங்கிக்கும். ஆனால் இந்த குழந்தைகிட்ட குறைவான ஃபீஸை வாங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தரத்தோட இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய சீரிய நோக்கம். அப்போது இது பெனிஃபிட்டு தானே. எதுக்காக தமிழ்நாடு அரசு இதை புறக்கணிக்கிறாங்க? நல்ல விதமாக இதை எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அட்மிட் பண்ணி சிறப்பாக இந்த சட்டத்தை கொண்டு போகலாமே. அதே போல் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு பல்வேறு அழுத்தங்களை மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை ஏன் உறங்க வச்சுட்டு இருக்காங்க? நல்ல கேள்வி தான். இப்போ நீட்டில் வந்து அட்மிஷனே மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 10,000 பேர் தான். 10,000 பேர் அட்மிஷனை ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கணும், ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போகணுங்கிற அக்கறை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் வருஷத்தில் 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆகிற இந்த எல்கேஜி அட்மிஷனுக்கு, தொடக்க கல்விக்கு இந்த அரசாங்கம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் சேர்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஏழை குழந்தைகள் சேர்றாங்க. அப்போ இந்த அட்மிஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்கறது இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கணும்னு நான் கேட்குறோம். தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாத காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி இவங்களாம் பயங்கரமாக முழக்கமிடுறாங்க நீட் தேர்வுக்கு எதிராக. ஏன் இது அடிப்படை கல்வி கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு ஏன் வாய் மூடி கிடைக்கிறாரு? இதைய பற்றி அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, இதைய பற்றி தீவிரமான அக்கறை இல்லை, இது என்னென்னு பார்க்கறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்திகளுக்கு மட்டும்தான் இந்த அரசியல் கட்சிகள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அதான் பரபரப்பாயிடுச்சுன்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதில் தலையிடுறாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த கட்சிகளுக்கு வந்து எந்த புரிதலும் இல்லாமல், எந்த தேடுதலும் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், நாங்கள் ஒரு சிறிய அமைப்பாக இருந்துட்டு இந்த 10 வருஷமாக கட்டாய கல்வி உரிமை சட்டம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு போய் சேருது, எந்த செக்டார் புறக்கணிக்கப்படுறாங்க, இந்த மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை வருஷம் குறைஞ்சிட்ருக்கா, அதிகமாகிட்டுருக்கா, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இதில் செய்யக்கூடிய முதலீடு வருஷம் அதிகமாகிட்டு இருக்குதா, குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மக்களுக்கு சொல்கிறோம். நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்கிறோம். இந்த அரசியல் கட்சிகள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களான்னு கேட்குறேன். எத்தனை செக்டார் இருக்குது, நீங்கள் போங்க, எவ்வளோ பெரிய நிர்வாகத்தை வச்சுருக்கீங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது தேடுங்க, தேடி எடுங்க. பிரச்சனை இருக்கிற இடத்துல எல்லாம் வாய்ஸ் கொடுங்க. ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு அப்போதைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிடந்ததுன்னா அதை வாய்ஸ் கொடுத்துட்டு அதோட முடிச்சுட்டு போயிடுறீங்க. லட்சக்கணக்கான குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் நிர்ணயம் பண்ணுது. இந்த சட்டத்தை தெளிவாக, முறையாக, நியாயமாக அமல்படுத்தினா லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு கிடைக்கும். நான் கேட்குறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதா? ப்ரைவேட் ஸ்கூலில் தானே படிக்க வைக்கிறீங்க. ஒரு சட்டம் போடுங்களேன். முதலமைச்சர்லேருந்து சாதாரண அரசு ஊழியர் வரைக்கும் எல்லாத்தினுடைய குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மட்டும் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறீங்க. இந்த வாய்ப்பு இந்த சட்டத்தின் மூலம் ஏழைகளுக்கு கிடைக்குதுன்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா, முதலமைச்சர் வீட்டு குழந்தைங்க, அமைச்சர் வீட்டு குழந்தைங்க, எம்எல்ஏ வீட்டு குழந்தைங்க, கலெக்டர் வீட்டு குழந்தைங்க, சீஃப் செக்ரட்டரி வீட்டு குழந்தைங்க எல்லாத்து கூடயும் சாதாரண
கூலி தொழிலாளி வீட்டு குழந்தைகளும் சேர்ந்து படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த டெஸ்கில் பக்கத்தில் முதலமைச்சர் வீட்டு குழந்தைகள் படிக்கணும், அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அந்த கார்ப்பரேஷனில் தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கணும். இப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த சட்டத்தில் கிடைக்குது. இந்த சட்டத்தை ஏன் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க? உங்கள் குழந்தைகளோட ஏழை குழந்தைகள் உட்காந்து படிக்கக்கூடாதா? ஏன் இந்த வாய்ப்பை உருவாக்காமல் நீங்கள் கெடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். இதை அற்புதமாக அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகாரம் உங்ககிட்ட இருந்தும் இது ஏன் நீங்கள் சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க? வருஷம் இந்த அட்மிஷனை குறைக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு ஏன் நீங்கள் முடிவெடுத்து செயல்பட்டு இருக்கிறீங்க? நாங்கள் நீதிமன்றத்தில் போய் சண்டை போட வேண்டியதாக இருக்குது. பல்வேறு நிபந்தனைகளை வைத்து இந்த சட்டத்தை நிர்மூலமாக்குகின்ற வகையிலே நீங்கள் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். பக்கத்திலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் 1 லட்ச ரூபா ஃபீஸு. அந்த காம்பவுண்டை ஒட்டி ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அந்த மக்கள் அந்த ஸ்கூலில் சேர முடியல. இந்த சட்டப்படி சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்து கூட அந்த குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்து விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளை 15 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பஸ்ஸில் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, ஏசி பஸ்ஸில் அனுப்பிச்சி வைக்கிறீங்க. அந்த குழந்தை இங்கே வந்து படிக்குது. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கிற வாய்ப்பு இல்லை. சட்டத்தில் இடம் இருக்குது, வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தான் கேள்வி கேட்குறேன். இது அதிகமாக மத்திய அரசு செயல்படுத்தணுமா இல்லை மாநில அரசு கவனம் கொண்டு செயல்படுத்தணுமா? இந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்துகின்ற பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசிற்குத்தான் இருக்கின்றது. மாநில அரசாங்கம் இத்தனை பேர்த்த சேர்த்தணும்னு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா மத்திய அரசாங்கம் வெரிஃபை பண்ணி அந்த பணத்தில் 60% கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கத்தினுடைய கையிலே அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசாங்கம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் செய்கிறாங்க. இணையதளத்தின் மூலம் மாநில அரசாங்கம் தான் சேர்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து மாணவர்களுடைய எண்ணிக்கையை வருடம் குறைத்து கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய டேட்டாஸ், கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கின டேட்டாஸ் அதைத்தான் சொல்லுது. கட்டாய கல்வி சட்டப்படி தனியார் பள்ளிகளில் அட்மிஷன் போட்டால் அரசு பள்ளிகளில் அட்மிஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி. அரசு பள்ளியில் எத்தனை பள்ளியில் எல்கேஜி யூகேஜி இருக்குது? இப்போது ஒரு பையன்கிட்ட அவங்க பெற்றோர்கிட்ட காசு இருக்குது. அந்த குழந்தை ஒரு தனியார் பள்ளியில் எல்கேஜியில் போய் சேரும். இன்னொரு குழந்தைக்கு காசு இல்லை. தனியார் பள்ளிகளில் எல்கேஜி இருக்குது, அரசு பள்ளியில் எல்கேஜி இல்லை. இப்போ அந்த குழந்தைய எங்கே போய் சேர்த்துறது? அப்போ அந்த குழந்தை பாதிக்கப்படுதா இல்லையா? பணம் இருக்கிற குழந்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போகுது. பணம் இல்லாத குழந்தை 2 வருஷம் கழித்து தான் ஸ்கூலுக்கு போகுதுன்னா அந்த குழந்தையினுடைய 2 வருட படிப்பை கெடுக்கிறது யாருன்னு கேட்குறேன். ஒன்று, அரசு பள்ளியில் மழலையர் கல்வியை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் 10% பள்ளிகளில் கூட நீங்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த குழந்தைகள் படிப்புக்கு எங்கே போகும்? காசு இருக்கிறவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பான், காசு இல்லாதவன் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த 2 வருட கல்வியை இந்த குழந்தைகளுக்கு கெடுப்பது யார்? சட்டத்தில் வாய்ப்பு இருக்குது, அந்த பிரைவேட் ஸ்கூலில் சேர முடியும். ஆனால் சேர முடியாமல் ஏன் கெடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். காசு இருக்கிறவனெல்லாம் முதலமைச்சர்லேருந்து அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் எல்கேஜியை தனியார் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஆனால் இந்த குழந்தை வெயிட் பண்ணி 2 வருஷம் கழித்து போய் சேரணும். இது என்ன நியாயம்னு கேட்குறேன். நீங்கள் கொடுங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் மழலையர் பள்ளியை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுங்க. சரி, இன்னொன்று கேட்குறேன். ஹையர் எஜுகேஷனில் தனியார் கல்லூரிகள் இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறான்? கவர்மெண்ட் காலேஜுக்கு. கவர்மெண்ட் காலேஜில் இடம் இல்லைன்னா தான் ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறான். அங்கே மட்டும் எப்படி மக்கள் விருப்பப்படுறான்? ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பணம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் அரசு பள்ளியை தேடி வருவான். எப்படி ஹையர் எஜுகேஷனில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அரசு பொறியியல் கல்லூரிக்கும் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்களோ அதே மாதிரி அரசு பள்ளிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகிற மாதிரி கல்வி தரத்தையும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் உயர்த்துங்க.
தேவையில்லாமல் வீண் செலவை ஒவ்வொரு தேர்தலுக்கும் பண்ணுறீங்க. வீணாக ஓட்டுக்காக பணம் கொடுக்குறீங்க. இந்த நாட்டுக்காக, எதிர்கால தலைமுறைக்காக அந்த பள்ளிகளை சிறந்த பள்ளிகளாக உருவாக்குங்கன்னு சொல்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை பார்த்தாவே அங்கே போய் சேர்த்தணும்னு தோணணும். ஏழைக்கு மட்டும் இல்லை, பணக்காரனுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் க்யூவில் நின்று அந்த குழந்தைய சேர்த்தணும். அந்த மாதிரி ஸ்கூலை உருவாக்குனா தானாக தேடிட்டு வர்றான். இன்னைக்கு பணம் இல்லாதவனுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிற நிலைமை இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பணம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி ஓடணுங்கிறேன். அந்த மாதிரி உங்க தரத்தை உயர்த்துங்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெற்றோர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளி 2 இருக்கும்போது எந்த பள்ளியில் கல்வி சிறப்பாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வைக்கிறதுல அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்யணும். எந்த பள்ளிக்கூடம் நான் என் குழந்தைய சேர்த்தணுங்கிற முடிவு பணத்தால் வரக்கூடாது. எங்கிட்ட நான் கோடீஸ்வரன், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்த முடியும், நான் லட்சாதிபதி, என்னால் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்த முடியும், எங்கிட்ட பணமே இல்லை, இந்த ஸ்கூலில் தான் சேர்த்த முடியுங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணுங்கிறத அவன் விருப்பம் முடிவு செய்யணும், பணம் முடிவு செய்யக்கூடாது. இதுதான் எங்களுடைய நோக்கம். கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா வரணுங்கிறது எங்களை விருப்பம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்தி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தணுங்கிற மைண்ட் செட்டை எல்லாத்துக்கும் உருவாக்குங்க. அதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அது வரைக்கும் அந்த குழந்தை எங்கே விரும்புகிறானோ அங்கே படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும், சட்டத்தில் இருந்தும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அந்த ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். சார், அதே போல் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக இருக்காங்க, ஆசிரியையாக இருக்காங்க, அவர்களுடைய குழந்தைகளை வந்துட்டு தனியார் பள்ளிக்கு தான் அனுப்பிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆமாம், பெரும்பாலான ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளுக்கு தான் அனுப்புகிறாங்க. 1 லட்ச ரூபா, 80,000 ரூபா, 1,25,000 ரூபா சம்பளம் வாங்குற அரசு ஆசிரியர்கள் ஏன் அவங்க குழந்தைய தனியார் பள்ளிக்கு அனுப்புறாங்க? அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அரசு பள்ளி மேலே. நம்ம என்ன கேட்குறோன்னா, நம்ம மாணவர்களுடைய கல்வி தான் நமக்கு நோக்கமாக இருக்குது. பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது இன்னொரு குழந்தைகள் தான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ கல்வியினுடைய தரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். அரசாங்க பள்ளி வளமாக இருக்கணும், மக்கள் எல்லாரும் அரசு பள்ளியை நோக்கி வரணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. ஆனால் ஆசிரியர்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வரணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை ரொம்ப உயர்த்தணுங்கிற அந்த அக்கறை எல்லா வாத்தியார்களுக்கு வரணும். இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்யணும். இன்னும் இந்த சிஸ்டமே சரியில்லை. இம்ப்ளிமெண்டேஷன் சிஸ்டம், ஆசிரியர்கிட்ட வேலை வாங்கிறது, நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த ஸ்கூலெல்லாம் நம்ம டெவலப் பண்ண முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பெரிய லேபரேட்டரிலாம் வேண்டியதில்லை, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேண்டியதில்லை. ஆனால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அரசு பள்ளியை தேடி எல்லாரும் வருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்க வேண்டும். ஆசிரியர் சங்கங்கள் இதை பற்றி பேசணும். ஆசிரியர் சங்கங்கள் என்ன பேசுகிறாங்க? அவங்க சம்பளத்துக்காக போராடுறாங்க. கல்விக்காக எத்தனை பேர் போராடுறாங்க? கல்விக்காக அந்த குழந்தைக்கு கல்வி கிடைக்கணும், இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, இது ஃபில்லப் பண்ணணும், இந்த ஸ்கூலில் இந்த டீச்சர் இல்லை, இதுக்காக போராடுங்க. இந்த மாதிரியான போராட்டத்தை அவங்களே முன்னெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துவது அரசினுடைய கையில், ஆசிரியர்களுடைய கையிலே இருக்கிறது. இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தனியார் பள்ளிகள் வளர வேண்டாம், தனியார் பள்ளிகள் வளரக்கூடாது என்பது எங்களுடைய ஆசை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் விரும்புகின்ற பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கான வாய்ப்பு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இருக்குது. அந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொடுங்க, சரியாக உருவாக்கி கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். சார், அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறீங்க, மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட கொடுக்குறீங்க, கல்வி இயக்குநர்கிட்ட கொடுக்குறீங்க. இவ்வளோ ஆர்ப்பாட்டம், போராட்டம், விழிப்புணர்வு நிகழ்ச்சி, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது குறித்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கிட்ட நீங்கள் நேரில் சந்தித்து ஏதாவது கோரிக்கையை வச்சுருக்கீங்களா, இல்லை வைக்கிறதுக்கு ஐடியா வச்சுருக்கீங்களா?
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கோயம்புத்தூர் வந்தப்போ கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் இருந்தார். நேரடியாக சந்தித்து மனு கொடுத்தோம். இது மட்டும் இல்லாமல் பல மனுக்களை அவருடைய அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், இமெயில் வழியாக அனுப்பிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் எதுக்கும் எந்த பதிலும் இல்லை. ஒரு அமைச்சர் இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை ஏறெடுத்தும் கூட பார்க்கவில்லை, கண்ணெடுத்து பார்க்கவில்லை. எப்படி ஒரு அரசாங்கம் செயல்படுதுன்னு எனக்கு தெரியல. கோரிக்கை வச்சா யார் வச்சாலும் அதுக்கு பதிலாவது எழுதணும். எங்களால் முடியல, நீங்கள் சொல்கிறது தவறு, இது இல்லை, அப்படித்தான், நீங்கள் சொல்கிறது தப்பு, எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு பதில் எழுதலை. அப்போ எப்படி இந்த நிர்வாகம் நடக்குன்னு நான் கேட்குறேன். முதலமைச்சருடைய தனியாக ஒரு திட்டம் போடுறீங்க, எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட மனு வாங்குறீங்க, 30 நாளுக்குள்ளே தீர்த்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், அதிகாரிகள் வாங்கக்கூடிய மனுவை 30 நாளுக்குள்ளே தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கேம்ப் போடுறீங்க இல்லையா? அமைச்சர்கிட்ட போகிற மனுவெல்லாம் 30 நாளுக்குள்ளே தீர்த்து கொடுக்கணும் ஏன் கட்டளையிட மாட்டேங்கிறீங்க? அமைச்சர்கிட்ட போகிற மனுக்கள் 30 நாளில் பதில் எழுதணும், இல்லைன்னா அமைச்சரை விட்டு தூக்கிடுவேன், உனக்கு என்ன வேலை கேட்குறீங்களா? நீங்கள் அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்குறீங்களா? அப்போ அமைச்சர்களுக்கு என்ன வேலை வாங்குறீங்க? அமைச்சர்கள் ஒரு வேலை செய்யலைன்னா அவங்கள யார் தட்டி கேட்குறது? ஒரு லெட்டருக்கு பதில் இல்லைங்க. 2 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட மனு கொடுத்து, இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. எப்படி ஒவ்வொரு துறையும் செயல்படும்? முதல்ல அமைச்சர்களுக்கு போகிற மனுக்கள் 30 நாட்களுக்குள் பதில் எழுதவில்லை என்றால், அமைச்சர்களுடைய டேபிளில் மனுக்கள் குவிந்திருந்தால் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். முதல்ல உங்கள் அமைச்சரவையில் திருத்தம் கொண்டு வாங்க, அப்புறம் அதிகாரிகள்கிட்ட போங்க. சார், நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை பற்றி இதுவரைக்கும் ஒரு அறிக்கையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எத்தனை ஸ்கூலில் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னதே இல்லையே. ஏன் எனக்கு தெரியல. இப்படி ஒரு சட்டம் இருக்குதா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. வருத்தமாக இருக்குது. இனிமேலாவது பேசணும்னு நினைக்கிறோம். சார், இப்போ அரசு பள்ளிகள் நல்லா இருக்குது, தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு அரசு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தனியார் பள்ளியை நோக்கி இந்த பெற்றோர்கள் ஓடுறதுக்கு காரணம் என்ன? அதனுடைய கவர்ச்சியின் மீது பற்று கொண்டு போகிறாங்களா? எதனால இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது? இப்போது அரசாங்க பள்ளி மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் வீட்டு குழந்தைகள், அமைச்சர் வீட்டு குழந்தைகள், எம்எல்ஏ வீட்டு குழந்தைகள், மேயர் வீட்டு குழந்தைகள், இந்த மாதிரி அரசியல்வாதி வீட்டு குழந்தைகள், கலெக்டர் வீட்டு குழந்தைகள், அதிகாரிகள் வீட்டு குழந்தைகள் எல்லாரும் அரசு பள்ளிக்கு வரணும். இப்போ நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துவீங்க? இப்போ கொரோனா ஊசி போடுறதுக்கு நம்பிக்கை எப்படி ஏற்படுத்தினாங்க? முதலமைச்சர் ஊசி போட்டதை டிவியில் வெளியிட்டாங்க. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் ஊசி போட்டுக்கிட்டு வீடியோ வெளியிட்டாங்க, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ என்ன கேட்குறேன்னா, அரசு பள்ளி நல்லா இருக்குதுன்னு அரசாங்கம் சொல்கிறாங்க, அரசு பள்ளி நல்லா வரணும்னு நமக்கு ஆசை. இப்போ என்ன கேட்குறேன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அதிகாரிகளும் முதல்ல தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்துங்க. அப்போ மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்க. முதல்ல உங்கள் வீட்டு குழந்தைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அரசு பள்ளியில் சேர்த்துனா தன்னை போல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை உருவாக்கணும். ஆசிரியர்கள் வீட்டு குழந்தைகளே அரசு பள்ளியில் படிக்கிறதில்ல. அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பெரும்பாலும் அதிகாரிகள் வீட்டு குழந்தைகளோ அரசியல்வாதி வீட்டு குழந்தைகளோ கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நம்பிக்கை வரும்? அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்த வேண்டும். இன்னொன்று, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் மேம்படுத்தணும். இப்போ ஒரு பெண் குழந்தை அரசு பள்ளிக்கு போகுதுன்னா அங்கே டாய்லெட் சரியில்லை, போக முடியல, தண்ணி இல்லை, இந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த குழந்தை வீட்டில் அழுகுது.
ஸ்கூலுக்கு போனால் டாய்லெட் போக முடியலைங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாவது காசு கொடுத்து தனியார் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தனியார் பள்ளிகளினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, ஒத்துக்கணும் ஒரு சிலதை. அப்போ அதே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் கொண்டு வாங்கங்கிறேன். தேவையே இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, வீட்டுக்கு பணம் கொடுக்கறது, பொங்கலுக்கு பணம் கொடுக்கறது, எல்லா காசையும் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் போடுங்க. பள்ளியை மாற்றிக்காமீங்க, ஆட்டோமேட்டிக்காக அரசு பள்ளி முன்னேறிடும். அப்போது தனியார் பள்ளியை நோக்கி மக்கள் போகிறாங்கன்னு சொன்னால் கவர்ச்சி மட்டுமே இருக்கிறது இல்லை, வேறு ஏதோ தேடுதல் அவங்களுக்கு இருக்குது. நம்ம படிக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து படிக்க வைப்போம்னு நினச்சி படிக்க வைக்கிறாங்க. அதே எஜுகேஷன் சிஸ்டத்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி வந்து தான் தீருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை, நம்பிக்கையை உருவாக்குறது அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி நல்ல ரேங்க் எடுத்தவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வர்றாங்க. அங்கே ஜெயிக்க முடியாதவங்க தான் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சராக போகிறாங்க. அந்த ஸ்கூலில் எப்படி எஜுகேஷன் நல்லா இருக்குது, எஜுகேஷன் சரியாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்பிக்கை மக்களுக்கு வருது? யோசிச்சு பார்க்கணும். தரமான ஆசிரியர்கள், குவாலிட்டியான ஆசிரியர்கள், படித்து எக்ஸாமில் ஜெயிச்ச ஆசிரியர்கள் அரசு பள்ளிக்கு போகிறாங்க. ஆனால் அந்த சிஸ்டத்தை ஏன் சரியாக நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிஸ்டமாக உருவாக்கலைன்னு கேட்குறேன். இந்த உருவாக்கக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நிர்வாகம் சரியில்லை. ஆசிரியர்கள்கிட்ட சரியாக வேலை வாங்கணும், ஆசிரியர்களை முழுசாக கல்விக்கு மட்டுமே வேலை செய்ய விடணும். இப்படி பல குறைபாடுகள் இருக்குது. இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அரசு பள்ளியை தேடி வருவாங்க, தனியார் பள்ளிகளுக்கு யாரும் போக மாட்டாங்க. மிகப்பெரிய நாடுகள் அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசு பள்ளிகள் தான். நம்பிக்கை ஏற்படுது அரசு பள்ளிகள் மேலே. அப்படிப்பட்ட நம்பிக்கையை அரசு பள்ளிகள் மேலே ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை. மக்கள் போகிறான், கவர்ச்சியில் போகிறான், மக்கள் ஏன் போகிறான்னு யோசிக்கணும். இதைய கவனித்து என்ன பிரச்சனைங்கிறத உள்வாங்கி இதைய சரி பண்ணணுமே ஒழிய மக்களை குற்றம் சொல்லக்கூடாது. மக்கள் என்ன நினைக்கிறான்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அந்த நல்லா படிக்க வைக்கக்கூடிய இடமா அரசு பள்ளி மாறணுங்கிறது எங்களுடைய ஆசை. சார், இவ்வளோ பெரிய அரசியல் கட்சிகள், ஜாம்பவான்கள் யாரோ இருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு அமைப்பை வச்சுட்டு இந்த கல்விக்காக இவ்வளோ பாடுபடுறீங்களே, என்ன காரணம்? இந்த கல்வி மட்டும்தான் ஒரு நாட்டை மிக சிறந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு கருவி. இந்த கல்வி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குழந்தைக்கும் கிடைக்கணும்னு தான் நினைக்கிறோம். எங்களுடைய ஆசையெல்லாம் அதுதான். எல்லாத்துக்கும் எல்லா கல்வியும் கிடைக்கணும். 1 கோடி ரூபா வச்சிருக்கிறவன் தன்னுடைய குழந்தைய சேர்த்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஏழை குழந்தை படிக்கணும். அந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்யக்கூடிய அந்த சாதாரண தூய்மை பணியாளர்களுடைய குழந்தை படிக்கணும். கூலி வேலை செய்யக்கூடிய குழந்தையும் அம்பானி குழந்தையும் ஒரே பெஞ்சில் உட்காந்து படிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த கல்வியில் உருவாகணும்னு நினைக்கிறோம். அப்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்துக்கு, எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி வேட்கைக்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்கிறோம். நீதிமன்றத்தில் போராடுறோம், பல வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் கல்வி உரிமை கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அரசு பள்ளி நல்லா வரணும். எங்கெல்லாம் பள்ளிகள் இருக்கோ, எந்த தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் அந்த தனியார் பள்ளியிலையும் எல்லாத்துக்கும் இடம் கிடைக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். இது தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவானதல்ல. தனியார் பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்குது. அரசு கொடுக்குற கட்டணத்தை வாங்கிட்டு, குறைவான கட்டணத்தை வாங்கிட்டு நீ லட்சக்கணக்கில் கட்டக்கூடிய மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய அதே கல்வியை இந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறது சட்டத்தில் இருக்குது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அவனை தப்பிச்சிட கொடுக்கூடாது. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னா டேக்ஸ் கட்டுறேன், 18% டேக்ஸ் கட்டுறேன், 28% டேக்ஸ் கட்டுறேன். அந்த பணம் யாருக்கோ படிக்கிறதுக்கு போகுது. பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. நீ அந்த பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை அந்த ஏழை குழந்தைகளுக்கு படிக்கவேன்னு சொல்கிறாங்க. அதையே நீங்கள் தடுக்கிறீங்க? அதை செய்யறதுக்கு கொடுங்க. அவங்களுக்கு சரியாக பயன்படுத்தி எப்படி டேக்ஸு கட்டாதவனையெல்லாம் பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க வைக்க, அந்த பள்ளிக்கூடத்தை கல்வி சொல்லிக் கொடுக்க வைங்க. அந்த வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள்.
இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சார் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வீட்டுக்கு அருகில் 1 கிலோமீட்டருக்குள்ள அரசு பள்ளி இருந்தால் ஆர்டிஐ சட்டப்படி தனியார் பள்ளியில் சேர்க்க முடியாது, அந்த குழந்தைய சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சரியா? அது தவறு. பல மாநிலங்களில் அந்த லிமிட்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அட்மிஷன் போக மீதி இடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 1 கிலோமீட்டருங்கிற எல்லையை 3 கிலோமீட்டர் ஆக்கலாம். அதுக்கு பின்னாடியும் சீட்டு வேக்கன்ட் இருந்துச்சுன்னா 3 கிலோமீட்டருங்கிறத 6 கிலோமீட்டர் ஆக்கலாம். பல மாநிலங்களில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 1 கிலோமீட்டருக்கு வெளியே இருந்தாவே அந்த ஸ்கூலில் சீட் வேக்கன்ட் இருந்தாலும் சேர்த்துறதில்ல. இதுதான் நமக்கு பிரச்சனையே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஸ்கூலில் 25% இடம் இருக்குன்னா அந்த 25% இடத்தையும் டோட்டலாக ஃபில்லப் பண்ணுங்கள். ஏன் அதை மறுக்கிறீங்க? ஏன் அதுக்கு தடை பண்ணுறீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. சட்டத்தில் எங்கேயும் அப்படி கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு நிபந்தனைகளை வைத்து ஆர்டிஐ அட்மிஷனை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த விதியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. இந்த விதியை மாற்றணும். சார் அதே போல் வந்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இந்த சட்டம் பொருந்துமா பொருந்தாதா? ஏன் இந்த சட்டத்தை அமல்படுத்தலை? சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு பொருந்தலைன்னா சிபிஎஸ்சி பள்ளி இந்தியாவில் இருக்கா இல்லையா? மத்திய அரசாங்கம் உருவாக்கின சட்டம் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு பொருந்தாதுன்னா மத்திய அரசாங்கம் எதுக்கு சட்டத்தை உருவாக்குது? இது முற்றிலுமாக வேடிக்கையானது. சிபிஎஸ்சி பள்ளிகளில் முழுசாக அமுல்படுத்தணும். ஆனால் தமிழ்நாடு அரசு சிபிஎஸ்சி பள்ளிகளை அமுல்படுத்தலை. ஆனால் மற்ற ஸ்டேட்டில், இதே டெல்லியாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயும் இதை நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி ஏமாத்துறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி வந்து கட்டணத்தை முடிவு பண்ணல, அதனால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு இயர் 1 மாதம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டேட் போர்டுக்கு 1 மாதம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் எங்களுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸை பண்ண முடியல. இதெல்லாம் வந்து தேவையில்லாத காரணங்கள். இந்த காரணத்துக்காக ஒரு சட்டத்தையே அமல்படுத்தாமல் இருக்கிறது வேடிக்கையாக இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் இந்த சட்டத்தை அமல்படுத்தணும். தமிழ்நாடு அரசினுடைய இணையதளத்தில் சிபிஎஸ்சி பள்ளிகளினுடைய பட்டியலும் வர வேண்டும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த அத்தாரிட்டி இருக்குது. நிச்சயமாக சிபிஎஸ்சி ஸ்கூலை இந்த சட்டத்தினுடைய அமைப்புக்குள்ளே தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சார் அதே போல் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், பாரதிய ஜனதாவுடைய திரு அண்ணாமலை முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள் திடீர்னு வர்றாரு, ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிட்டு போயிடுறாரு. இது நாள்தோறும் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது நாடகமா இல்லை அவர் வேணும்னு செய்கிற சூழ்ச்சியாங்கிறது தெரியல. இப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு தெரியாதா இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்குது, இதில் ஏழை மாணவர்கள் பயன்பெறணும், ஏன் இதுக்கு ஒரு அறிக்கை கூட விடுறதுக்கு அவருக்கு முடியல? அண்ணாமலைங்கிற குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவரை மட்டும் நான் இங்கே பேசுறதுக்கு வரல. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் என்ன செஞ்சிட்ருக்காங்க? இது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு எதிரானதா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனையாக பார்க்க வேண்டாம். எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணாமலை உட்பட ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் சேருகின்ற இந்த சேர்க்கை முறையை தெளிவுபடுத்தி நேர்மையாக அமல்படுத்தி லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற கடமை எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் உண்டு. இதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேலை? எதிர்க்கட்சிக்கு என்ன வேலை? தேவையில்லாத பிரச்சனைக்கு சண்டை போட்டிருக்கீங்க. ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் திட்டுறீங்க, அது பெரிய பிரச்சனையாகுது, அது மீடியாவில் விவாதமாகுது. ஆனால் இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய பிரச்சனையில் ஏன் விவாதம் நடக்கலை? ஏன் தலைவர்கள் இதை பற்றி பேசலை? பேசுங்கன்னு சொல்கிறோம். சாதாரணமாக ஒரு நடிகைக்கு பாலியல் தொந்தரவு அப்படின்னா அனைத்து மீடியாக்களும் அதை நாள் ஃபுல்லாக போட்டு திரும்ப திரும்ப இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன் இந்த மீடியாக்களுக்கெல்லாம் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? ஏன் இதை பற்றி அவங்கெல்லாம் செய்தியை போடுறதில்ல? பரபரப்பான செய்தியாக இருந்துச்சுன்னா போடுவாங்க, சரிங்களா? இப்போது ஒரு நடிகை வீட்டில் யாராவது ஒருத்தன் பூந்துட்டான், இது பரபரப்பாக செய்தியாகும். எது தேவையாக இருக்கோ, எது லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குதோ
அந்த பிரச்சனையை இந்த மீடியாக்கள் போடாது. ஏன்னா அதை போட்டால் எத்தனை பேர் படிக்க போகிறான், நம்ம ரேட்டிங் எப்படி ஏறும், இதையெல்லாம் எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இன்றைக்கி மீடியா வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு. இது வருத்தமாக இருக்குது. எல்லாரும் மாற்றணும். இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் அடிப்படை கல்விக்கு என்னென்னவெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது தலைப்பு செய்தியில் வரும்போது தான் எல்லாத்தினுடைய கவனத்துக்கும் அது வரும். அப்படி இந்த மாதிரியான கல்வி விஷயத்தில் அடிப்படை கல்வி உரிமையை பற்றி பத்திரிகைகள் மீண்டும் மீண்டும் எழுதணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள் இதுக்கு தயாராகணும், போராடுறதுக்கு தயாராகணும். எப்படி ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கலைன்னா, மண்ணெண்ணெய் கிடைக்கலைன்னா, ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுக்கலைன்னா பிரச்சனை ஆகுதோ, அதே மாதிரி கல்வி கொடுக்கலைன்னா பிரச்சனையாகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும். இந்த மீடியாக்கள் அந்த பணியையும் செய்யணும். சார், அதே போல் உங்களோட பல்வேறு வேலை பளுகளை மத்தியில் இந்த மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நல்லா தெளிவுபட சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் வருங்காலத்தில் இந்த மாணவ சமுதாயம் எழுச்சி பெறணும். அதுக்கு மாணவர்களுடைய பெற்றோர்களும் அந்த சட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு அந்த சட்டத்தை முறைப்படி அமல்படுத்த சொல்லி என்னைக்கு வீதிக்கு இறங்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த சட்டம் முழுமையாக பப்ளிக்கு வரும். ஸோ எங்கள் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்காக உங்களுடைய டைமை எடுத்து எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு எங்கள் குழு சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.